ஸ்தோத்திரங்களினாலும் உன்னுடைய நன்றி பலியினாலும் அவர் நாமத்தை உயர்த்துவாயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி. We praise you Father, we praise you, we magnify your holy name. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We exalt the name of Jesus. உமது நாமத்திலே களி கூறுகிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவனே, உம்மை போல ஒரு தேவன் இல்லை. உம்மை போல எங்களை அன்பு செய்கிற தேவன் இல்லை. உம்மை போல எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் இல்லை. எங்களுக்காய் உண்டு பண்ணியதை எங்களுக்காய் நீர் முடித்த தேவன் ஆண்டவரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆண்டவரே உமது பிதாவோடு ஒப்புரவாக்கின ஒரு உமது தியாகத்துக்காக, அந்த அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி 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 நன்றி. இருந்தவண்ணமாக எல்லாரும் எழுந்திருப்போமா? எழுந்திருந்து கரங்களை உயர்த்தி தேவனை இன்னும் நல்ல சத்தமா உற்சாகத்தோடு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ் எல்லாம் சொல்லி அவர் நாமத்தை உயர்த்துங்க. இன்னும் நல்ல, எனக்கு சத்தம் கேட்கல, நல்ல சத்தமா. எஸ் லார்ட், பிரைஸ் யூ ஃபாதர். நன்றி நன்றி. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. மீண்டும் பாடுவோமா எல்லாரும்? துதி உமக்கே, கனம் உமக்கே. எஸ் எஸ் எஸ். ஓ, ஒருவருக்கே துதி உமக்கே. எஸ் ஜீசஸ். ஆம் ராஜா, உமக்கே ஒருவருக்கே துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே. நல்ல ஆமாண்டவரே. எஸ் லார்ட், எஸ். அப்படிதான் அப்படிதான் இப்படிதான். மீண்டும் வாங்க, மீண்டும் வாங்க. களி கூறுகிறீர்கள். ஓ எஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, உமக்கே மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. கரங்களை தட்டி தேவனை நல்லா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நீர் அதற்கு பாத்திரவான் உள்ள தேவன் ஆண்டவரே. நீர் பாத்திரவான், நீர் பாத்திரர், நீர் பாத்திரர் ஆண்டவரே. நீர் எல்லா துதி கன மகிமை புகழுக்கு நீர் ஒருவரே பாத்திரர். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதனையில் எங்களோடு இடைப்படுவதற்காய் நன்றி. எங்கள் மத்தியிலே உலாவ போவதற்காய் நன்றி. சகோதரனே சகோதரியே, தேவன் நம்ம மத்தியிலே உலாவுகிறார். பிடிச்சுக்கோங்க, பிடிச்சுக்கோங்க. எதுக்கெல்லாம் வேணுமா பிடிச்சுக்கோங்க. எல்லாம் இந்த வேளையில விட்டுறாதீங்க. துதி ஆராதனை நேரங்களில விட்டுறாதீங்க. ஜப வேளையில விட்டுறாதீங்க. திருவிருந்து வேளையில விட்டுறாதீங்க. வசனத்தின் நேரத்திலே விட்டுறாதீங்க. ஆண்டவரே, உம்மை பிடித்துக் கொள்ளுகிறோம் ஐயா, பிடித்துக் கொள்ளுகிறோம். நன்றி. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் வாசிக்க வேண்டிய சங்கீதத்துக்கு நாங்கள் கடந்து செல்வோம். வாசிக்க வேண்டிய சகோதரி அந்த சங்கீதத்தை வந்து வாசிப்பார்கள். இன்றைய வாசிக்கப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 135 பக்கம் 754.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நம் தேவனுடைய ஆன பிரகாரங்களிலும் இருக்கிறவரே, கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தர் யாக்கோபை நமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். வானத்திலும் பூமியிலும் எல்லா அவர் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். எகிப்து தேசமே, உன் நடுவில் பார்வோன் மேலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார். ஜாதிகளை அடித்து பலத்த ராஜாக்களை கொண்டு எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் கானானின் சகல ராஜ்யங்களையும் அழித்து தேசத்தை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்தார். கர்த்தாவே, உம்முடைய நாமம் என்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். God will judge his people and he will have compassion on his servants. அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. பேசாது, கண்களும் அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுடைய வாயிலே சுவாசமும் இல்லை. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். தேவி குடும்பத்தாரே, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களே, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சீயோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் துதிக்கப்படத்தக்கவர். ஆமென். அது துதிக்கப்படியா நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போறோம். அதுக்கு முன்னதாக கரங்களை உயர்த்தி, ஆண்டவரை எங்கள் மத்தியில வந்தரும் அது பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பிக் கொள்ளும்படி சொல்லி, ஆவியானவர் எங்கள் மத்தியில வந்தருளும்படியா உமது இரக்கமான அந்த கரம் ஆண்டவரை எங்கள் மத்தியில வந்தருளும்படியா உமது இரக்கத்தை எங்கள் மேல கட்டளிடும்படி செபிக்கிறோம். ஆவியானவரை, பரிசுத்த ஆவியான அந்த பரிபூர்ணம் எங்கள் மத்தியில வரும்படியை கர்த்தர் ஆண்டவரை அனுக்கிரகம்படி அருளும்படி செபிக்கிறோம். Thank you Lord. உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Thank you Father. Hallelujah. Thank you my Jesus. Hallelujah. Thank you Lord. ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் தெரிந்த பாட கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடுங்கள். ஜெயவனிசியே, அந்த ஜெய கொடியே, உமக்கே ஆராதனை. யெகோவாயீரே, தேவைகளை சந்திப்பீர், உமக்கே ஆராதனை. யெகோவானிசியே, அந்த ஜெய கொடியே, உமக்கே ஆராதனை. அரேத்தி பாடுவோம். யெகோவானீரே, தேவைகளை சந்திப்பீர், உமக்கே ஆராதனை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜெபத்தின் காரணரே ஆராதனை, ஜெபிக்க வைப்பவரே ஆராதனை. ஜெபத்தின் காரணரே ஆராதனை, ஜெபிக்க வைப்பவரே ஆராதனை. ஜெபமே சுவாசமே, ஜெபமே தூபமே, ஜெபமே சுவாசமே, ஜெபமே தூபமே, ஜெபத்தின் வீரரே ஆராதனை, ஜெபத்தின் வீரரே ஆராதனை. யெகோவானிசியே, எங்கள் ஜெய கொடியே, உமக்கே ஆராதனை. யெகோவானீரே, தேவைகளை சந்திப்பீர், உமக்கே ஆராதனை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி. அழகில் உன்னதரே ஆராதனை, அணைக்கும் ஆதரவே ஆராதனை. அணைக்கிற தேவன், அழகில் உன்னதரே ஆராதனை, அழைக்கும் ஆதரவே ஆராதனை. அன்பின் ராஜனே, ஆத்மநேசரே, அன்பின் ராஜனே, ஆத்மநேசரே, சர்வரின் ராஜாவே ஆராதனை. சர்வரின் ராஜாவே ஆராதனை.
நட்சத்திரமே ஆராதனை, பிரகாசம் பேரொளியே ஆராதனை. அந்த பிரகாசம் பேரொளி விசுவாச துவக்கமும் முடிவும் ஆனவரே, விசுவாச துவக்கமும் முடிவும் ஆனவரே, நம்பிக்கை செய்தவரே ஆராதனை, நம்பிக்கை செய்தவரே ஆராதனை. உமக்கே ஆராதனை, தேவைகளை சந்தித்தே உமக்கே ஆராதனை. Thank you Lord. கரங்களை தட்டுங்கள். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த யெகோவா ராஃபா எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிற அந்த பரிசுத்தமுள்ள தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும், மனிதர்களை யாரும் கண்டிராதவரும், மேன்மைப்படுத்த வேண்டியதான அந்த தேவனை உயர்த்துவோம். Thank you Father. Hallelujah. Riba Shantaram. Thank you Lord. Hallelujah. Thank you Father. Hallelujah. Hallelujah. நம்ம தேவன் எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். அந்த தேவன் எங்களுக்காய் யாவற்றையும் செய்து முடித்து அவருடைய ரத்தத்தை எங்களுக்காய் சிந்தி எங்கள் பாவங்களை கழுவி இருக்கிறார். அந்த தேவனை உயர்த்தி இன்னொரு பாடலை பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவர்கள். எத்தனை பேருக்கு அந்த பாடல் தெரியும்? Now
ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் உங்கள் பிரசன்னத்தை உயர்த்தி உயர்த்தி அவரை உயர்த்தி அவரை உயர்த்தி அவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை மையப்படுத்தி ஆண்டவரே உமது பிரசன்னத்துக்காய் சோதரிக்கிறோம். ஆண்டவரே சர்வ வல்லமை கிருபையும் பொருந்திய எங்கள் நல்ல இயேசுவே உம்மை உயர்த்த ஆண்டவரை இந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காய் சோதரம். ஆண்டவரே எத்தனை ஜனங்கள் ஆண்டவரை உலகத்தில் ஆண்டவரை பின்னாக ஓடுகிற வேளையிலே உலகத்தை படைத்த உமக்கு முன்பாக ஓடும்படியாய் உமக்கு பின்பாக ஓடும்படியாய் எங்களுக்கு கொடுத்த அந்த பெரிய சலாக்கியத்துக்காய் நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆண்டவரே உயிருள்ளவரே ஆண்டவரை கர்த்தாவை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த தயவுக்காய் சோதரம். மீது காரியங்களையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆண்டவரே உமது சமூகம் ஆண்டவரை எங்கள் முன்பாக செல்ல நாங்கள் உமது அடிச்சுவட்டுக்கு பின்னாக நடந்து செல்ல எங்கள் மத்தியில் உமது கிருபையை பொழிந்தருளும்படி ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். காணிக்கை ஜெபம். நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துறோம் அப்பா. அன்றே இந்த வேலையிலும் கூட அப்பா அப்பா ஆண்டவரே இவ்வளவாய் ஆண்டவரே எங்கள் மேல் பிரசன்னமாய் இருக்கிற தயவுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு காணிக்கையிலும் கூட அப்பா தேவரே நீங்க பிரியப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். முதல் தரமானதை உமக்கு நாங்கள் செலுத்தி ஆண்டவரே 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை எங்களை பெற்றுக்கொள்ள அப்பா தேவரே இங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. யாவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பி
பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். விசேஷமாய் லைவ் ஸ்ட்ரீம் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இந்த மாதத்துக்கான அறிவிப்புகளை பார்ப்போம். இம்மாத வீட்டு கூடுகை வருகிற 27ஆம் தேதி அன்று மாலை 7 மணிக்கு சகோதரர் ஆண்டன் சைசா, சிஸ்டர் சாந்தி அவருடைய இல்லத்திலே நடைபெறும். ஆகவே அந்த கூடுகையிலே கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய தலைமை போதகரும் போதகரமாவதும் தற்பொழுது இந்தியாவிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த வாரத்திலே சென்னையிலும் திருச்சியிலும் தங்களுடைய ஊழியத்தை முடித்து வருகிற ஞாயிறன்று மெல்பர்ன் திரும்புகிறார்கள். ஆகவே உங்களுடைய ஜெபங்களிலே அவருடைய ஊழியங்களுக்காகவும் பிரயாணங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பண்டில் ஆஃப் ஜாய் கடந்த 10ஆம் தேதி அன்று நம்முடைய சபையில் உள்ள பிரதர் அசோகன், சிஸ்டர் ஜாஸ்மின் சுஜா அவர்களுக்கு கர்த்தர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அதே போல சிஸ்டர் கவிதா பாண்டியன் அவர்களுடைய பாட்டி அவர்கள் கடந்த 10ஆம் தேதி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பங்களுக்கு சபையின் சார்பாக போதகரின் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஒரு சிறப்பு சாட்சி பாலசிங் பாஸ்டி. லார்ட், நான் 3 வருடமாக இந்த சேர்ச்சுக்கு வாரேன். வந்து நான் அந்த 6 மாசத்துல ஒரு கார் ஆக்சிடென்ட் உண்டு. அந்த ஆக்சிடென்ட்ல வந்து பெரிய ஒரு ஆக்சிடென்ட். அதுல 2-3 கார் அடிபட்டது. என்னெல்லாம் பிள்ளை அடிச்சு அந்த ஃபைன் வந்து நோட்டீஸ் வந்து எனக்கு ஒரு $39,860 ஃபைன் நோட்டீஸ் வந்தது. அப்போ நான் சேர்ச்சுக்கு வந்து ஒன்று இருக்கிறதுக்கு எனக்கு அந்த நேரம் பெரிய ஒரு யாருமே இல்லை, தனிப்பட்ட ரீதியில் ஃப்ரெண்ட்ஸும் குறைவு எனக்கு பெரிய அளவில் இல்லை. அப்போ நான் இந்த சேர்ச்சை விட்டு போகத்தான் வழிகிட்டு நான் வேற ஒரு அடலைட்ன்ற ஒரு இடத்துக்கு நான் தொழில் ரீதியாக வழிகிட்ட நேரத்தில் இந்த சம்பவம் நடந்தது. அப்போ சம்பவம் நடந்ததால் நான் விட்டுட்டு போயிருக்கேன். எனக்கு ஒரு கஷ்டம், இப்படி ஒரு சேர்ச்சு எங்கே அங்கே கிடைக்குமா அப்படின்ற ஒரு இதில் ஃபீலிங்கில் போகணுன்னு போயிருக்கேன். ஆக்சிடென்ட்டாக போயிட்டு போனோடனே எனக்கு அந்த காருக்கு எந்த காருக்கு இன்சூரன்ஸும் இல்லை. அப்போ அதனால் எனக்கு ஒன்றும் செய்யலாத. அப்போ அங்கே நோட்டீஸ் வந்தோடனே நான் ஒன்றும் செய்யலை, நான் கடவுள்கிட்ட தானப்பா, எனக்கு தெரியாது, நான் இந்த சேர்ச்சை விட்டு நான் போகும் விருப்பமே, நான் போன இடத்துல எப்படியும் போயிட்டு நீங்கள் தான் செய்தீங்களோ தெரியல. ஆனால் எனக்கு எப்படி வந்தோன்னா கடைசியாக அந்த 1 மாதத்தால் எனக்கு நோட்டீஸ் வந்தோடனே நான் அப்புறம் என்னுடைய கேஸ் பிடிச்சி இப்படியெல்லாம் கழிச்சு முடிஞ்சு ஒரு 6 மாதத்தில் திருப்பி அங்கேருந்து கடிதம் வந்தது, இந்த காசை நீங்கள் ஒன்றும் கட்ட தேவையில்லை, நாங்கள் இதை பையில க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அப்போ என்னண்டா அதுக்கு பிறகு நான் அப்போவே நான் எடுத்தேன், கடவுளை எனக்கு யாருமே இல்லை, நீங்கள் தான் எப்படியோ செய்து முடிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அவர் அப்படியே செய்து முடித்தேன். நான் சாட்சியாக சொல்லணுமெண்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் இந்த சாட்சி நான் சொல்லணுமெண்டு பின்பற்றப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு நான் இந்த சேர்ச்சை விட்டு பிறகு வேலை தேடி கொண்டு வந்த டைமில் இந்த சேர்ச்சை விட்டு இன்னும் போகக்கூடாது, வேறு வேலை எங்கேயும் பிரச்சனையாக போயிடுவோம். நான் கடவுளை கேட்டேன், அப்பா பக்கத்துலேயே எனக்கு ஒரு சேர்ச்சி ஒரு இடத்துல ஒரு வேலை வேணும், அதுவும் இந்த ரோட்டாலேயே போயிருக்க அப்படி சேர்ச்சை கடந்து போகக்கூடிய மாதிரி ஒரு வேலை வேணும். அப்படியே வேலை ஒரு 10 நிமிஷம் இங்கேருந்து போனால். அதிலும் அங்கே போனோன்னே கடைசியாக போனால் நான் தான். ஆனால் பெர்மனன்ட் ஜாப்பும் அங்கே இப்போ முதலாவது ஒரு நல்ல ஒரு தரத்தில் இருந்து இன்னும் எவ்வளவோ இதை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சபைக்கு ஒரு நன்றி. நம்ம சபை மக்களை பார்க்குறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சேர்ச்சுக்கு வாரதை விட சந்தோஷம் இந்த உலகத்தில் எங்கே போனாலும் எனக்கு கிடைக்காத ஒரு பெரிய சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான சபை. நான் அந்த சபையையும் இந்த மக்களையும் இந்த இயேசப்பாவையும் நான் நேசிக்கிறேன். கர்த்தருக்கு நன்றி. Hallelujah. God is good all the time. சகோதரன் என்ன சொன்னாரு? சபைக்கு வருவது பெரிய சந்தோஷம். உங்களுக்கெல்லாம் சந்தோஷமா? இந்த ரெனோவேஷன் இல்லையா? இல்ல, இதற்கு முன்னாலே அந்த ஆசீர்வாதங்கள் கிடைத்தது இல்லையா? இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனா அதற்கு முன்பாகவே பெரிய ஆசீர்வாதம், அவருக்கு சந்தோஷம். சபை மக்கள் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதுக்கு மேல உங்களுக்கு என்னங்க சாட்சி வேணும் சபை மக்களுக்கு? அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். God is good all the time. சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நாளிலே இந்த வருகிற வாரத்திலே those who are celebrating their birthdays and wedding anniversary, please come forward. We'll have a prayer. Please do come.
உற்சாகப்படுத்துகிறேன். வாங்க அகேட். வேற யாரும் இல்லையா? Anybody else? Anyone? Again. Any newcomers? புதிதாய் வந்தவர்கள்? யோகான் பிரியாவுடைய பெற்றோர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் புதிதாக இந்த வாரம் தான், நான் போன வாரம் வந்தாங்க, இந்த வாரம் வந்திருக்கிறாங்க. அவர்கள் கரந்தட்டி அவர்களை வரவேற்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, ஜெபிக்கிற சகோதரன் வந்து ஜெபங்களை ஏறெடுப்பீர். எங்கள் திரியேக தெய்வமே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளையிலே சபையாக ஒன்று கூடி உம்மை நோக்கி துதிக்கும் பொழுது இந்த சபை மக்கள் மத்தியில் அசைவாடியமைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவனே, இன்று பிறந்த நாளை கொண்டாடும் இந்த சகோதரனையும் நீர் ஆசீர்வதித்து கடந்த வருடம் முழுவதும் பாதுகாத்து வந்தது போல இந்த புது வருடத்திலையும் அவரை ஆசீர்வதித்து உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொடுத்து அவரை ஆசீர்வதிக்குமாறு உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் தலைமை போதகரை உமது திருப்பாத்தில் வைக்கிறோம், போதகரமாவையும் உமது திருப்பாத்தில் வைக்கிறோம். அவர்கள் செய்யும் ஊழியங்களை நீர்தாமே ஆசீர்வதித்து கோடான கோடி மக்கள் உமது ரட்சிப்பினர் வந்து உம்மை கண்டுகொள்ள உமது விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை கூறுமாறு உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம். சபை மூப்பர்களையும் மூப்பர்கள் குடும்பங்களையும் மூப்பர்கள் குழந்தைகளையும் நீர்தாமே ஆசீர்வதித்து வழி நடத்தும். அவர்கள் இந்த சபைக்கு உறுதுணையாக இருந்து இந்த சபையை வழி நடத்தி இந்த சபையை தாங்க நீர் கிருபை கூர்ந்து வருவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவனே, சபையில் உள்ள வயதானவர்கள், சிறுவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள், படிக்கும் மாணவர் மாணவிகள் யாவரையும் உமது திருப்பாத்தில் வைக்கிறோம். நீர்தாமே அவர்களை சுகபத்திரமாய் பாதுகாத்து ஆவிய ஞான வரங்களாலும் பரிசுத்த ஆவியாலும் அக்கினி அபிஷேகத்தாலும் நீர் நிறைத்து வழி நடத்துமாறு மனோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவனே, வேலை இல்லாமல் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை நீர் கொடுத்து வேலை செய்து கொண்டிருக்கும் மக்களுக்கு வேலை ஸ்தலங்களில் சமாதானத்தையும் அமைதியும் பாதுகாப்பையும் நீர் கொடுத்து அவர்களை தாங்கி வழி நடத்தி ஒருபடி முன்னேற நீர் அவர்களை கிருபை கூர்ந்து தாங்கி வழி நடத்துமாறு உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம். தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தெய்வமே, நீர்தாமே எங்கள் உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள் மற்றும் குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துமாறு உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம். விசாவுக்காக முயற்சி செய்யும் ஒவ்வொரு மக்களுக்கும் ரெசிடென்ஸ் கிடைக்க நீர் கிருபை கூறுமாறு உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம். புதிய கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். இந்த சபையினுடைய ஃபேஸ்லிப், அதற்காக நான் கர்த்தரை அதிகமாக துதிக்கிறேன். இதை எடுத்து ப்ராஜெக்டாக எடுத்து நடத்தின ஷான் வார்னர் என்ற சகோதரனையும் அவருடைய டீமையும் I really thank them. I appreciate that good workmanship. Let us give a clap offering to God for giving such a good facelift. It was really good. And இன்னும் சில காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. Probably every week you will be seeing a surprise, இல்லையா? So we are reserved for next week also. அதனால அடுத்த வாரமும் சில காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. That will be done next week. Adore conference for women 2016. அது இந்த வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் நடக்கிறது என்று நினைக்கிறேன். இதனுடைய விவரங்கள் பிற்பாடு அறிவிக்கப்படும். There is a van pickup இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் van will be starting from the church. அதனால போகிறேன் என்று பெயர் கொடுத்தவர்கள் சகோதரி ஹஸ்லா கிட்ட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. Please get the details from her. What time we have to assemble here for the pickup. அதனுடைய காரியங்களை ஹஸ்லாவுடன் அவரிடத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். ஐ டீம்
members, IT group, the information technology and camera, இதில் ஊழியம் செய்கிற எல்லா மெம்பர்ஸும் I want to meet them after the service in pastor's room. Please, all the IT members, please meet me in pastor's room. Teens group இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுது. டீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எந்திரிங்களேன். 13 and above. டீன்ஸ் குரூப். டீன்ஸே இல்லையா? எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. எஸ் 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 எஸ், வெரி குட். கரங்களை தட்டி இவர்களை உற்சாகப்படுத்துவோமா? So they are starting the classes today. So God bless you. உட்காருங்கம்மா. போதகர் இந்த வாரத்திலும் ஊழியங்கள் இருக்கிறது. உங்களுடைய ஜெபங்களிலே அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய ஊழியங்கள் இந்த வாரங்கள் முடித்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை he'll be here standing in this place. ரொம்ப சந்தோஷம் இல்ல? God is good. சத்தமா சொல்லுங்க. All the time, fantastic. கண்களை மூடி தேவனிடத்திலே நாம் சிறிது நேரம் இந்த நேரத்தை அவரிடத்துல கொடுப்போம். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளோடு உங்களோடு இடைப்படுவாராக. என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் அது சமூகத்திலே பிரீதியா இருக்க கடவுதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே திருவிருந்து ஆராதனை. அதனால செய்தியை நான் அதற்கு ஏற்ற விதமாய் நான் கொண்டு வந்திருக்கிறேன். டீன்ஸ் கேன் கோ நவ். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு பேச காத்திருக்கிற இந்த ஒரு தலைப்பை நான் வெகு நாட்களுக்கு முன்பாக நினைத்ததுண்டு. இது நம்முடைய வாழ்க்கையிலே தினமும் அன்றாடம் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு சம்பவம். நம்முடைய வாழ்க்கையோடு இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எவ்வளவாக தேவன் நம்மளோடு இடைப்படுகிறார் என்பதை நான் அதிகமாய் உணர்ந்து கொண்டேன். இந்த செய்தியை ஆயத்தம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்னோடு இடைப்பட்ட காரியங்களை, என்னோடு பேசின காரியங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். God was so good, enlightening so many things and encouraging me. What is in that topic? I was so delighted to go through the entire topic. இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய இந்த செய்தியின் தலைப்பு the runner, ஓடுகிறவர். the runner. எல்லாரும் வாழ்க்கையிலே ஓடுகிறோம் இல்லையா? everybody is running. வாழ்க்கை என்பதே ஒரு ரன்னிங் ரேஸ் தான். everybody is running. வேர்ல்ட்ல, உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஓட்டத்தை தான் அவன் செய்கிறான். It is practically a true running. இதை நான் யோசிக்கும் பொழுது, ஆனா கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மற்றவர்களை காட்டிலும் இந்த ஓட்டம் கொஞ்சம் மாறுபட்டதா இருக்கிறது. எப்படி மாறுபட்டதா இருக்கிறது? நம்ம ஓடும்போது ஏதோ ஒரு காரியம் நம்ம மனதில் இருக்கிறது. என்னது? விசுவாசம், faith. மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா, நம்முடைய மனதில் இருக்கிற ஒரு காரியம் ஒரு விசுவாசம். எல்லாவற்றுக்கும் எந்த நாட்களிலும் இந்த விசுவாசம் இல்லாம அந்த ஓட்டமே இல்லை. சிலருக்கு கொஞ்சமா இருக்கலாம், சிலருக்கு அதிகமா இருக்கலாம். அதை நம்ம எப்படி நினைத்திருக்கிறோமோ தெரியாது. ஆனா எல்லா கிறிஸ்தவனுக்கும் இந்த விசுவாசம் கண்டிப்பா இருக்கு. Everyone is running. Whoever is running, they have this one on mind, that is faith. இந்த
ஓட்டத்துல வேதம் சொல்லுகிறது there is no losers. யாரும் தோல்வியே சந்திக்க மாட்டீங்க, நீங்க தோற்று போக மாட்டீங்கன்னு தான் சொல்லுது. Because you are all going to be winners. எல்லாரும் ஜெயிக்க போறீங்க. ஜெயிக்கிறதுக்கு தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஏன்னா in your mind there is one thing that's called faith is there always. Hallelujah. இந்த ஓட்டத்துல வேதம் என்ன சொல்லுது? உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கு, எல்லாருக்குமே அந்த ஜெயம் இருக்கு இல்லையா? கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? You are a winner. You are going to win. You are going to win. உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த உலக ஓட்டத்துல you are going to win na, you are definitely winning. It depends on your faith. அந்த விசுவாசம் தான் காரணம். இப்போ சாட்சி சொன்னாரு அந்த சகோதரன், அவருக்கு அந்த விசுவாசம், இந்த சபையில தேவன் என்னோடு இடைப்படுகிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார் என்ற ஒரு விசுவாசம். அதனால I will be running from here only. I won't go anywhere else. என்னுடைய வாழ்க்கையில நான் எந்த திசையிலும் ஓட மாட்டேன். நான் இங்கிருந்து எனக்கு நியமித்த இந்த ஒரு வாழ்க்கையில நான் இங்கிருந்து தான் ஓடுவேன். அவர் தீர்மானித்தார். அதனால தான் சந்தோஷம். நீங்க எல்லாம் ஒரு ஆசீர்வாதம். He is witnessing openly. வேதத்துல சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 1:13 நீ கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே, விசுவாசத்தோடு. That means whenever we are running, the faith must be there. அதே அதிகாரம் 3 2 தீமோத்தேயு 3:15 நீ இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே. That means he is stressing the point that you must have the faith. விசுவாசம் கண்டிப்பா இருக்கணும். இயேசுவை பற்றும் விசுவாசம், இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடு. That means the basic thing for a runner is a faith. சரிங்க, இப்போ ஓடுறவங்க நான் கான்ஃபிடென்ட்டா ஓடுறேன், மற்றவங்க அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா ஓடுறேன். ஏன் இந்த வித்தியாசம் வருது? ஏதோ வந்தோம் பிறந்தோம் அப்படியே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. நான் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, வாழ்க்கை என்பது ஒரு சக்கரங்க, அதை யாரோ உருட்டி விட்டாங்க, அது உருடுற வரைக்கும் உருளும், அது எங்க போய் விழுதோ அது விழுந்துரும். இதுவா நம்முடைய வாழ்க்கை? சக்கரம் மாதிரி அது மாதிரி போறதா? நோ, அது இல்ல. we have something when we are running. நம்முடைய ஓட்டம் சாதாரண ஓட்டம் இல்ல, ஏதோ ஒரு நோக்கத்தோடு. everybody has got a purpose in the running. வாசிப்போம் நல்ல ஒரு வசனம், 2 தீமோத்தேயு 4:7. 2 Timothy chapter 4 verse 7. மைக் என்னாச்சுமா? வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். Hallelujah. See, he is really clearly telling that he ran a race. அதுல ஒரு 3 காரியம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன். ஓடுறவர் தான் சொல்றாரு. Running is a good fight. It's a good challenge. நான் அதுக்கு ஒரு நாள் I won't just back up from that. It's a challenge for me. I will definitely run. நல்ல போராட்டம். I have done a good challenge. I have taken up the challenge. அது நல்ல ஒரு போராட்டம் நான் போராடினேன். ஆனா அந்த போராட்டத்துல விளைவுகள் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா அதையும் தாண்டி அவர் சொல்றாரு, ஓட்டத்தை முடித்தேன். That means he has finished the race. He didn't just abandon. No, என்னால் ஓட முடியாது, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம், இந்த காரியம் வேண்டாம், இந்த ஊழியம் வேண்டாம், இந்த கடமைகள் வேண்டாம், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டாம் அப்படின்ட்டு உதறி விட்டு நின்று போறதில்ல. Paul clearly says, I finished that race. Such a wonderful man. He had difficulties, நல்ல போராட்டம், but
made that good fight, ஓட்டத்தை முடித்தேன். கடைசியில் என்ன சொன்னாரு? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். That's why I told you everybody has got a faith. So ஓடும்போது ஜஸ்ட் நம்ம ஓடல, ஓடும்போது அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டே ஓடணுமா? Hallelujah. So this is the three things when you are running. The most important thing. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல போராட்டத்தோடு ஓடுறீங்களா? ஓட்டத்தை முடிப்பேன் என்ற ஒரு விசுவாசம் இருக்கா? ஆண்டவரே, என்ன நடந்தாலும் உன் மேல இருக்கிற அந்த விசுவாசத்தை நான் காத்துக்கொள்வேன். I will guard the faith. I will face the challenge. I will finish the race. But when I'm finishing the race, I will have that faith. I will guard the faith. ஓட்டத்தை வெறுமையா முடிக்க மாட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டே ஓடி நான் முடிப்பேன். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்களேன், பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, விசுவாசத்தை காத்துக்கொண்டே ஓட்டத்தை முடிப்பேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. உற்சாகம். நீங்க சொல்றதை பார்த்து அவர் ஓடணும். இன்னும் நல்லா ஓடுறவர் நிறுத்திடக்கூடாது. That is what. சரி, இந்த ஓட்டத்துல நமக்கு இருக்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா விசுவாசம். யூதா 20 சொல்லுது, உங்க பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. Jude 20. பரிசுத்தமான விசுவாசம் அது சாதாரண. ஏன் அதை காட் பண்ணணும் அப்படின்றாரு, காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாருன்னா, that's a faith. It's a holy. பரிசுத்தமான விசுவாசத்துல காத்துக்கொள்ளணும். ரன்னருக்கு என்ன வேணும்னு நம்ம பார்த்தோம். இந்த ரன்னருக்கு ஒரு 2 காரியங்கள் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்று டார்கெட், லக். அடுத்தது மோட்டிவேஷன். எவ்ரி ரன்னர் must have this. விசுவாசத்தோடு ஓடுகிற எல்லா விசுவாசிக்கும் இந்த 2 காரியம் நிச்சயமா இருக்கும். எனக்கு விசுவாசம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்காங்க. ஆமா, நான் ஐ பிலீவ் இன் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு there are so many people still sitting inside the house. They don't want to run. ஆனா நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்துருக்கோம்னா that means you have this too. You have a target and you have a motivation. உங்களுக்கு நோக்கமும் இருக்கு, உங்களுக்கு ஊக்கமும் இருக்கு. அதை இந்த நேரத்தில் நம்ம தியானிப்போம். லக்கு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Philippians chapter 3 verse 14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். Paul says, I have a target to run. When I am running, I am seeing the target. ஆனா அந்த வசனத்தில் அவர் சொல்லல என்ன டார்கெட்னு. என்ன டார்கெட் உங்க கிட்ட கேட்டீங்கன்னா, பிள்ளைங்க கேட்டா நம்ம பிளாசால இருக்கிற அந்த டார்கெட் தான் சொல்லுவோம். அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்க பிளாசால போகும்போது இந்த மெசேஜ் கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வரும். So there is a target. உங்க எல்லாருக்கும் ஒரு லக்கு இருக்கிறது. என்ன சொல்றாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள் பரம தேவன் அழைத்த பரம அழைப்பு பந்தய பொருளுக்காக. So லக்கை நோக்கி ஓடுகிறேன். All is running. நீங்க எல்லாருக்கும் அந்த டார்கெட் இருக்கு. இல்லைன்னா இங்க உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. டெஃபினெட்லி. As I said, எல்லாரும் வீட்டில் தான் உட்கார்ந்துருப்போம். இல்லைன்னா வேற ஏதாவது இன்னைக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல எங்கேயாவது நம்ம பங்கு. So you all have a target. So ஒரு பந்தய பொருள் இருக்கு, ஒரு டார்கெட் இருக்கு. So this target has to be taken. What is the target? வாசிப்போம். Hebrews chapter 12 verse 1.
What is the target? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். Now what is the target? யார் டார்கெட்? சத்தமா சொல்லுங்க. நல்ல சத்தமா, இன்னும் நல்ல சத்தமா. Jesus is the target. லக்கை நோக்கி ஓடுகிறேன். அப்புறம் சொல்றாரு அடுத்த வருஷத்துல என்ன சொல்றாரு? அது ஒண்ணும் இல்ல, இயேசுவை நோக்கி ஓடுகிறேன். So the target itself is Jesus. Where is that? So the target itself is a prize, and it is Jesus only. இயேசுவை நோக்கி ஓடுகிறேன். அதுதான் லக்கு. நீங்க ஓடுறதுக்கெல்லாம் அந்த டார்கெட் யாருன்னா ஜீசஸ். இன்னைக்கு அருமையான ஒரு பாடல் பாடணும். I never imagined this song was so apt for this message. எனக்காய் ஜீவன் விட்டவரை பாடணும். என்னதான் நடந்தாலும் இயேசு போதும், இயேசு போதுமே. அதுதான், that is the target. I have to get Jesus. I have to get Jesus. Jesus is the target. Hallelujah. இதுதான் டார்கெட். இதுதான் உங்களுக்கு லக்கு. பந்தய பொருளே இதுதான். ஓடுறவங்களுக்கு எல்லாருக்கும் இது இருக்கு. யாரு? ஜீசஸ். This is the target. இதை நோக்கி தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். சரி, ஓடுகிற இவருக்கு சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். சங்கீதம் வாசிப்போம் 73:25. பரலோகத்திலே உம்மை இல்லாமல் யார் எனக்கு உண்டு, பூலோகத்திலே உம்மை தவிர வேற விருப்பமும் இல்லை. See, the target is there and I want only Jesus my target. பரலோகத்துல வேற அவரை விட்டா வேற எனக்கு யாரும் தெரியாது, பூலோகத்துல வேற விருப்பம் இல்லை ஆண்டவரே. You finished with that. So now whatever it is in the mind when you are running in your life, this is the target. உங்களுக்கு நேரிட காரியம் எல்லாம் எந்த நேரத்துல எந்த வேளையிலும் எதுக்கு நீ செய்யறீங்க, எதுக்கு இங்க உட்கார்ந்துருக்கீங்க, எதுக்கு பைபிள் வாசிங்க, எதுக்கு ஜெபம் பண்றீங்க, எதுக்கு ஒரு இடத்துல போய் ஒரு அன்பா பேசுறீங்க, எந்த ஒரு காரியத்தை நினைத்து எப்பொழுதும் நீங்க தேவனை துதிக்கிறீங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு டார்கெட். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை லார்ட் ஜீசஸ். He is the target. This is the target. இதுதான் லக்கு. இதுதான் லக்கு. வாசிப்போம் பிலிப்பியர் 3:7. ஆகிலும் எனக்கு லாபமா இருந்த அவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஓடும்போது இந்த காரியம் கண்டிப்பா வரும். எல்லாம் உங்களை இழுக்கும். இது இல்ல டார்கெட், வேறதான் டார்கெட். நல்ல ஒரு பெரிய வீடு தான் டார்கெட், பெரிய கார் தான் டார்கெட், நல்ல ஒரு ப்ரொமோஷன், ஹை ஸ்டேட்டஸ் இன் மை லைஃப் சொசைட்டி, அதுதான் டார்கெட். பாலுக்கு அது மிகவும் எளிது. ஏன்னா பால் இஸ் வெரி ஹைலி இன்டெலிஜென்ட் மேன், இன்டெலெக்சுவல் மேன், வெரி ஹைலி எஜுகேட்டட். நினைத்திருந்தாருன்னா ரோம சாம்ராஜ்யத்தில் ஒரு பெரிய ஒரு அதிகாரியாவோ ஒரு பெரிய ஆளுகை செய்கிற ஆளாவோ இருந்திருக்கலாம். அவருக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்கு. எல்லாவற்றிலும் he has got a skill, but he say no, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். those things are all loss. I don't want. All I want is this. I want Jesus. I don't want to become a very big
கமாண்டர் ஆர் அ கிங். அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் நஷ்டம். இதுதான் எனக்கு லாபம். நஷ்டம் என்று எண்ணினேன். அதே சொல்றாரு, குப்பையுமாய் எண்ணுகிறேன். நஷ்டம் என்று விட்டுட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். சகோதரன் சகோதரியே, when I came to Australia 1988 June, then I was here. எல்லா காரியம் தேவனுடைய சித்தத்துல within 1 month நான் வேலை தேடல. ஆனா when I posted the application, I got 2 jobs. Then I rented a house. Then I bought the car which I wanted. எனக்கு ஆண்டவரே இந்த கார் வேணும்னா I bought it. Exactly, I got that car. I want the house, I rented the house, everything is set. I want to come back. நல்ல ஒரு சபையும் பார்த்தேன். I'm so delighted. I went back. I want to close everything in the Singapore and bring my family. மனைவி பிள்ளைகளை கொண்டு வரும்போது என்னுடைய வீடு விற்க முடியல. நான் வாங்கின விலைக்கும் விற்கிற விலைக்கும் கிட்டத்தட்ட 80 to 85,000 low in price. 80,000, 85,000 low. The market was not so going good. And I tried all my best to sell it what I bought. Actually, நான் விலை கொடுத்ததை மாத்திரம் எனக்கு லாபம் வேண்டாம், எனக்கு கொடுத்தது மாத்திரம் எனக்கு கிடைச்சா போதும். February 29th, 26th is the last date, isn't it? Entering inside for you. அவர்களுக்கு கடைசி நாட்கள் 26 நினைக்கிறேன். பிப்ரவரி 26ஆம் தேதிக்குள்ள இங்க வந்தாகணும். I went on December, January I tried, February also I tried, we couldn't sell the estate. Okay, I decided, ஆண்டவரே, I leave everything. Doesn't matter, I'm losing 80,000, okay. I know what I'm going through, you'll take care of it. I sold the house. Even for that one, I gave freely to sell the house, freely my fridge and all my household things freely to that guy who was buying that. Fully furnished house, I sold it less price for 80,000. ஏன்னா எனக்கு இங்க ஒரு டார்கெட் இருக்கு. I have to come here. எனக்கு இங்க ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு. I think so. எல்லாவற்றையும் நினைத்து ஆண்டவரே let it go. பரவாயில்ல, எனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. I left that one. I came back. கர்த்தருடைய மகிமைக்காக சொல்றேன், இழந்த அந்த 80,000 விட இன்னைக்கு 4 மடங்கு அதிகமா இருக்கேன் வீடுகள். Hallelujah. That is what God does. When you are running towards the target, மற்ற காரியங்கள் எப்ப நீங்க நஷ்டம்னு விடுறீங்களோ தேவன் பார்த்துக் கொள்வார். நீ நஷ்டப்படவே மாட்டீங்க. You will never be a loser. அதான் நான் சொன்னேன், everybody will be a winner. I'm winner. My family is a winner. My church is a winner. My ministry is a winner. அதெல்லாம் நஷ்டம் குப்பைன்னு விட்டுட்டேன் நான். நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல ஆண்டவரே. எல்லாரும் சொன்னாங்க, you guy, you are really an idiot man. Why you want? You just put it for renting and come back and later on when the market is up you can sell it. Everybody was advising me like that. Don't sell it, don't sell it. No, I said no. My God will see what I'm going through. எப்போ நீங்க தேவனிடத்துல நீங்க கொடுக்குறீங்களோ, தேவனை நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது, மற்ற காரியங்கள் உங்களை பின்னெடுக்கும் போது, எப்போ அதை நஷ்டம் குப்பையுமா என்றீங்களோ, தேவன் உங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸோ உற்சாகப்படுங்க. ஐயோ எனக்கு இந்த வேலை போயிடுச்சே, இந்த இடத்துல வேலை கிடைக்கலையே, ஐயோ என் பிள்ளைக்கு இந்த சப்ஜெக்ட் கிடைக்கலையே, என் பிள்ளை இந்த மார்க் எடுக்கலையே, கவலைப்படாதீங்க. If he is doing the ministry, if he is running his race looking at Jesus, he'll never be a loser. Your family will not be a loser. Your son will not be a loser. Your children will not be a loser. உன்னுடைய வேலை ஒரு நாள் லூஸ் ஆகாது. You will be a winner always. Hallelujah. இரண்டாவதாக மோட்டிவேஷன், ஊக்கம். அதே
அதிகாரத்துல 12வது வசனம். பிலிப்பியர் 3:12. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். இப்ப நம்ம பார்த்தோம், எல்லா டார்கெட் இருக்கு, நஷ்டம் எண்ணிட்டேன், ஆனாலும் வரும்போது காரியங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. பட் ஸ்டில் Paul says that ஆசையாய் தொடர்கிறேன். ஏதோ விதி ஓடணும் செய்யணும் அப்படின்னு நினைக்கல அவரு. ஆசையாய் தொடர்கிறேன். எல்லாருக்கும் கஷ்டம் வரும்போது ஒரு விதத்துல நம்ம வெறுத்துறோம், இவ்வளவுதானா. ஆனா அந்த பாயிண்ட்ல எல்லாம், அந்த நேரங்களில் எல்லாம், அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் Paul says ஆசையாய் தொடர்கிறேன். What a wonderful man he is. ஆசையாய் தொடர்கிறேன். நீங்க ஆசையாய் தொடர்கிறீங்களா? Are you running with a likeness? உற்சாகப்படுங்க. Say, God is motivating you. You know the target now, who to achieve. God is telling, I will motivate you. So we need this motivation during our reigns. எல்லாருக்கும் வேணும். நம்ம எல்லாம் we are ordinary human beings. Ordinary human beings. ஓடுற போது பாத்தீங்கன்னா உங்க ட்ராக்ல ரன்னிங் ரேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு சைட்லயும் ஜனங்க இருந்து என்ன பண்ணுவாங்க? கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. இட்ஸ் a motivation. கடைசியா ஓடுறவனுக்கு கூட கை தட்டுவாங்க. நம்ம மேரத்தான் ரேஸ் எல்லாம் பாருங்க, எத்தனையோ கிலோமீட்டர்ஸ் ஓடணும், ஆனா கடைசியா ஓடுறவனுக்கு, முதல்ல ஓடுறவனுக்கு விட கைத்தட்டு அதிகமா இருக்கும். They motivate him to finish that race. So you will never be a loser. Motivation இருக்கு. வேதம் நம்மளை நிறைய உற்சாகப்படுத்துகிறது, சபை உற்சாகப்படுத்துகிறது, நம்முடைய ஊழியங்கள் உற்சாகப்படுத்துகிறது. சற்று ஆராய்வோம் எப்படி அதெல்லாம் நம்மளை உற்சாகப்படுத்துகிறது. வாசிப்போம். ரோமர் எழுதின நிருபம் 13:33. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். So when we are running, there is no end. அந்த எண்ட்லெஸ்ல வந்து நம்ம ரன் பண்ணிட்டே இருக்கும்போது, இயேசு ஆண்டவரே எப்படி how to get you know. ஆனா ஒரு நாளும் ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய ஞான அறிவு எல்லாம் we will never achieve. But you have to keep running. அதுதான் பவுல் சொல்றாரு, அவருடைய இதெல்லாம் பெரிய காரியம், அவரை அறிஞ்சுக்கணும் முடியாது, அவருடைய அன்பின் ஆழம் முடியாது, ஆழம் அகலம் உயரம் எல்லாம் தெரியாது, அவருடைய ஞானம் தெரியாது, ஐஸ்வர்யம் என்னன்னு தெரியாது. ஆனா to achieve that one, I will be running. வெறுமையா ரன் பண்ண ஆசையோடு நான். There is a motivation given to him. யோவான் 1:50 ஆண்டவர் சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். when you are running, நத்தானியேலுக்கு சொல்றாரு இல்லையா, நாத்தான்வேலுக்கு சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். don't just simply stop here. you run the race. you run with me. you run with me. you will see even more mightier things. சகோதரன் சகோதரியே, உங்களுக்கு எப்பெல்லாம் சோர்வு தோணுதோ, எப்பெல்லாம் சோர்வு தோணுதோ, இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கணும், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். I'm going to see greater things. I'm going to see greater things. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, you will see greater things. நல்ல சத்தமா சொல்லுங்க, you will see greater things. நல்ல கையை உயர்த்தி you will see greater things அப்படி சொல்லுங்களேன். கையை உயர்த்தி பசங்க. மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும், கையவே மூளை வராத, உழுதுதான் வரும். நல்லா வரட்டும். For blessing, the hand must come. இதிலும் பெரிதானவைகளை காண. என்ன மோட்டிவேஷன் நம்ம பார்ப்போம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி
நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். இப்போ சகோதரர் சாட்சி சொன்னாரு இல்லையா? இந்த சாட்சி நமக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன். நம்ம ஓடுறோம், ஓட்டத்துல வாரம் வாரம் சொல்றாங்க this is all happen. See, this is the motivation what God gives you. அந்த சகோதரனுக்கு செய்த தேவன் கண்டிப்பா உங்களுக்கும் செய்வார். So he motivates you also through him, through the word of God. ஆராதனை பாடும்போது, துதிக்கும் போது, see, this are the motivation given. அதுதான் சொல்றாரு, திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்க. Multitude of, what is it? Great cloud of witness. cloud எண்ணவே முடியாது, அவ்வளவு சாட்சி இருக்கிறது. ஆபிரகாம் ஓடினார், even though he stumbled, still he finished the race. அது ஒரு சாட்சி. யாக்கோபு ஓடினார், he too had difficulties, opposing காரியங்கள், எதிரான காரியங்கள், but he was motivated, he finished the race. Samson tumbled, still he finished the race. வாழ்க்கையில தடுமாற்றங்கள் வரும், ஆனா when you are on this target, இந்த லக்கை நோக்கி கொண்டே ஓடிக்கிட்டே இருக்கும்போது you will definitely finish the race. Hallelujah. That's what God is telling. திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்கிற. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? பாரமான காரியங்களை எல்லாவற்றையும் உதறிவிட்டு, நெருங்கி நிற்கிற பாவங்களை விட்டு அவரையே நோக்கி, ஹல்லேலூயா, இயேசுவே நோக்கி. ஏன் இந்த குதிரைக்கு இந்த இது போடுறாங்கன்னா, he should not get distracted by the activities what's happening in the surround. அதனாலதான் horses is prone to get easily distracted by the side activities. அதனால இங்க மெல்பர்ன்ல போகணும்னா ஒரு நாள் அந்த சேரியட் ஒன்று இருக்கு, இட்ஸ் ஃபார் டூரிஸ்ட். the chariot goes, ரெண்டு சைடுல ட்ராம் ஓடும், ஆனா இது நல்ல கரெக்டா நடுவுல ஓடும், மறலாம ஓடும். பெரிய ட்ராம்ஸ் ரெண்டு சைடுல போகும், ஒன்னு இப்படி போகும், ஒன்னு அப்படி போகும், பட் this chariot will go straight. This horses never get afraid of those trams. அதனாலதான் இயேசுவே அந்த டார்கெட்டே நோக்கிட்டு இருக்கும்போது, உங்களுக்காக வருகிற காரியங்கள், உங்களை பின்னெடுக்கிற காரியங்கள், உங்களை சோதிக்கிற காரியங்கள், உங்களை வருத்தத்துக்குள்ளாக்குற காரியங்கள், எல்லா காரியங்களும் நீங்களே உதறி விடுவீங்க. நோ, ஐ டோன்ட் வாண்ட் தட், ஐ அம் டார்கெட்டிங் தட், மை டார்கெட் இஸ் தேர், என்னுடைய லக்கு அங்க இருக்கு. That's a motivation. And we have somebody who already finished the race. வாசிப்போம் Hebrews chapter 12 verse 2. அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். இங்க அவர்னு சொல்றது யாரு? இயேசு. So we have somebody who has finished the race successfully. ஏன்னா அவரை பார்த்து தான் ஓடிட்டு இருக்கோம். ஓட்டத்தை வெற்றியுடன் முடித்த, ஜெயமாய் முடித்த ஒருவர் இருக்கிறார், அவரை பார்த்து தான் ஓடுறோம். So we have a confidence when you are looking at him who has finished the race, நானும் கண்டிப்பா முடிப்பேன். ஏன்னா அவர் எதுக்கு ஓடினார்னா, தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. That means a great joy is kept in front of him. எல்லாவற்றிற்கும் தேவன் உயிர்த்தெழுந்த அந்த எல்லாம் சிலுவையில் முடிந்தது என்று சொன்னாரு. முடிந்து மூன்றாம் உயிர்த்தெழுந்த பிறகு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமா மாற்றினார் இயேசுவை. ஹல்லேலூயா. It's the greatest name because he finished the race. அப்போ finish the race பண்ணவர் எங்க உட்கார்ந்தார்? தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ அவரையே பார்த்துட்டு ஓடுறீங்க. So when you are running,
you have a confidence, you have somebody who has finished the race, and you definitely have a confidence, I will never lose, never stop, and never abandon my race. நான் விட்டுற மாட்டேன், தொடர்ந்து ஓடுவேன். ஏன்னா எனக்கு என்னை போல ஒருத்தர் ஓடினவர் அங்க இருக்காரு. அது வசனம் என்ன சொல்லுது? அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து ஓடும்போது எவ்வளவு அவமானம். எல்லாரும் உங்களை வந்து கேலி செய்யலாம், எல்லாரும் உங்களை பின்னெடுக்கலாம், துன்பம் வரலாம், கஷ்டம் வரலாம், பிரிவினை வரலாம், நோய் வரலாம், அவதூறா பேசலாம், இதெல்லாம் அவமானம். ஆனா அந்த முடித்தவரை பார்த்து ஓடிட்டு இருக்கோம், அவர் இதெல்லாம் சகிச்சாரு. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து அப்படி பண்ணி ஓடினவரை வெற்றியோடு உட்கார்ந்து இருக்காரு. அவரை பார்த்துதான் நீங்க ஓடிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? You are all running looking at Jesus. Hallelujah. Hallelujah. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் எடுத்துங்க. There's no time. அதுல 4ஆம் வசனம் வாசிமா. யோவான் 17:4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். Lord, you gave me a race to run. பூமியிலே எனக்கு கொடுத்ததை நான் என்ன சொன்னேன்? ஜீசஸ் என்ன சொல்றாரு? I finished the race. நான் செய்து முடித்தேன். 13. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்கிறேன். இதுதான் தனக்கு முன்பாக வைத்திருக்க சந்தோஷம். எங்க? பிதாவோடு வீற்றிருப்பது. பிதாவோடு மீண்டும் ஆண்டவரே நான் முடிச்சிட்டேன், ஐ அம் கமிங் பேக். தனக்கு முன்பாக வைத்த சந்தோஷம். அந்த பிரிவு, அந்த அவமானம், சிலுவை எதையுமே அவர் பிதாவை விட்டு அந்த டார்கெட் அவர் கொடுத்த அந்த ரேஸ்ல இருந்து அவர் போல. He didn't give up. சிலுவை பாதையை விடல, தொடர்ந்து ஓடுறாரு. அந்த முன் வைத்த சந்தோஷம், பிதாவோட வீற்றிருக்கு, அவர் வசுபாட்டில் வீற்றிருக்கிற அந்த ஒரு பெரிய சந்தோஷம். நீங்க யாரை பார்த்து ஓடுறீங்க? இதெல்லாம் முடிச்சு ஓடி உட்கார்ந்து இருக்காரு, அவரை பார்த்து தான். What a wonderful race we are running. We have somebody. உற்சாகப்படுங்க. I encourage everyone. Don't be discouraged. உங்களுக்கு முன்பாக ஒரு சந்தோஷம். மத்தேயு 25 வாசித்தா என்ன இருக்கு? ஒரு எஜமான் போறாரு, அவருக்கு ஒருத்தருக்கு 5 தாலந்து தராரு, ஒருத்தருக்கு 2 தாலந்து தராரு. திரும்பி வந்து கணக்கு கேட்கிறாரு, 5 தாலந்து வாங்கினேன், அது கொண்டு இன்னொரு 5 தாலந்து வாங்கினேன். அப்ப என்ன சொல்றாரு? நல்லது, உத்தமம், உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தாய், அநேகத்துல. அதனால என்ன சொன்னாரு? எதுக்குள்ள பிரவேசின்னு சொல்றாரு? You have finished the race and you have been sincere in your running, and whatever I gave, you have done your ministry very good. Enter into my joy. Hallelujah. So when you done the finishing, you have already done your ministry. ஓடி முடிச்சிட்டீங்க. ஆண்டவர் சொல்றாரு, enter into my joy. அதேதான் 2 தாலந்து வாங்கணும்னு சொல்றாரு. நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீங்க தான் அது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களே. நீங்க ஓடுனீங்க, பிரயாசப்பட்டீங்க. நீங்க எல்லாம் இல்லைன்னா இந்த சபை இவ்வளவு பெருசு இருக்காது. So you are multiplied. So everybody have to multiply in your ministry. அதனால தான் தேவன் சொல்றாரு, என்னுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. You are done. You are run. You have done a good job. நீங்க ஓடுனீங்க, என்னுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. அதனால எப்போ நம்ம ஓடி முடிக்கிறோமோ, எபேசியர் 1
அதிகாரம் 20 23 வாசனம் தான். ஓடி முடித்தவரை தேவன் எவ்வளவாய் மகிமைப்படுத்திருக்கிறார் பாருங்க. ஓடும்போது ஆண்டவருக்கு முதல்ல இருந்தே பெரிய ப்ராப்ளம். ஃபர்ஸ்டே சாத்தானுடைய சோதனைகள். சோதனைக்காரன் அவனை 40 நாள் உபவாசம் இருந்துட்டு உடனே டெஸ்டிங். அந்த ரன்ல டெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுமே டெஸ்ட். அது முடிந்ததும் தேவதூதர்களை பலப்படுத்தினார். They are motivating Jesus to run. ஞானஸ்தானம் எடுத்து கரையேறினவுடன் வானம் திறக்கப்படுறது. ஆவியானவர் சொல்றார், இவர் என் நேசகுமாரன். மோட்டிவேஷன். நீங்களும் ஞானஸ்தானம் எடுத்து தேவனுக்குள் புதிதாக இருக்கும்போது God would have told you. God would have said, I'm really pleased with what the decision you have made. நீ எடுத்த தீர்மானத்திலே நான் அதிக சந்தோஷப்படுறேன். உன்னை உற்சாகப்படுத்துகிறார், ஊக்கப்படுத்துகிறார். அகைன் கெத்சமனே தோட்டத்திலே ரொம்ப ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு விலக கூடுமானால் விலகட்டும், ஆனா என் சித்தம் இல்லை உம்முடைய சித்தம். I'm still ready to run. முடிஞ்சதும் தேவதூதர்கள் அவரை திடப்படுத்தினார். See, motivation is given. இதெல்லாம் முடித்த பிறகு 20ஆம் வசனம் எபேசியர் 1:20 சொல்லுது, எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையும் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்க எல்லா நாமத்துக்கும் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. So when he finished the race, Lord lifted him so high above everything. The same God is ready to do the same thing for you. Hallelujah. கரங்களை தட்டி நம்ம சொல்லலாம். When you finish the race, God is going to lift you up. உற்சாகப்படுங்க. If you go home and then read 20 to 23, 23, எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாய் தந்தருளினார். அவரை தான் நம்ம பார்த்து ஓடிட்டு இருக்கோம். அவரை தான் நம்ம பார்த்து ஓடிட்டு இருக்கோம். எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. பிலிப்பியர் 2:9-11 தான் அதேதான். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முழங்கும்படியாக. Yes, because he finished the race. So good. எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளி. What a wonderful. சிலர் இப்போ புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கலாம், ரொம்ப நாளா விசுவாசியா இருக்கலாம். சகோதரன் சகோதரியே, ஒரு நாளும் never doubt the target. The target is real. The target is there. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன். நீங்க பார்த்து ஓடலாம். The more faith you put, the more confidence you get in your run. As a runner, உங்களுக்கு அந்த விசுவாசம் வேணும். கிறிஸ்துவன் என்று சொன்னாலே அந்த விசுவாசம். The target is there. Target எதுவும் இல்லை, இயேசுதான் அந்த லக். இந்த லக்கை நோக்கி ஓடுகிற உனக்கு தேவன் ஊக்கத்தை கொடுக்கிறார். ஏன்னா லக்கை முடித்தவர், ஓடி முடித்தவர் முன்னால இருக்கிறார். அவரை நோக்கி தான் ஓடிக்கொண்டு இருக்கீங்க. நிச்சயமாய் உங்களை அவர் கரை சேர்க்க வல்லமை உள்ளவர். He knows because he has run the race. அந்த ரேஸ் ஓடும்போது என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும் என்றது தெரியும். He has experienced everything. He has gone through all the things and he has victoriously finished that race. முடிந்தது. கான்பிடென்ட்டா வெகு சத்தமா சொன்னார் அப்படின்ட்டு வேதம் தான் சொல்லியிருக்கிறது. முடிந்தது. I finished the race. வெற்றியின் முழக்கம். ஓடுகிற உனக்கு
வெற்றியின் முழக்கம் நிச்சயம் உண்டு. ஹல்லேலூயா. எழுந்திருப்போமா தேவனிடத்திலே கொஞ்ச நேரம். ஆண்டவரே, ஐ அம் ரன்னிங் த ரேஸ். நான் ஓடுகிற எனக்கு ஆண்டவரே நீர் எனக்கு ஊக்கத்தை கொடுக்கிறீர், உற்சாகத்தை கொடுக்கிறீர். ஏன்னா நீ தான் அந்த டார்கெட்ல இருக்கிறீர். மியூசிக் டீம் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். ஆண்டவரே, எனக்கு லக்கே நீதான், நீதான் என்னுடைய லக்கு. உம்மை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறான். இந்த நாளிலே கர்த்தர் என்னோடு பேசினார். என்னுடைய ஓட்டத்தை நான் தொடர்ந்து ஓடுவேன், இந்த லக்கை நோக்கியே ஓடுவேன். நிச்சயமாய் அதை நான் அடைந்தே தீர்வேன். அப்படி விசுவாசத்தோடு அறிக்கை செய்வங்க எத்தனை பேர்? உங்கள் கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God sees your hand, sister. God sees your hand, brother. கர்த்தர் உங்களை, he will motivate you. நான் சொல்லுகிற வார்த்தைகளோ நான் காண்பிக்கிற தயவோ அன்போ உங்களை மோட்டிவேட் பண்ணாது. The person who finished the race successfully, he is telling, he is going to motivate you. அவர் தான் உங்களை ஊக்கப்படுத்துகிறார். அதனால ஒரு நாளும் டவுட் பண்ணாதீங்க. You will definitely finish the race. இந்த பாடலை பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவர். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க இழந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க இழந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துடுவாரே. இயேசு போதுமே, போதுமே, போதுமே. இயேசு போதுமே, போதுமே, போதுமே. இந்த நாளிலுமே நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் செல்லவே. சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, போதுமே, போதுமே. இயேசு போதுமே, போதுமே, போதுமே. இந்த நாளிலுமே நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி மாறிட்டாலும். மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி மாறிட்டாலும். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் என்னை ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும். இயேசு போதுமே, போதுமே, போதுமே. இயேசு போதுமே, போதுமே, போதுமே. இந்த நாளிலுமே நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே, போதுமே, போதுமே. இயேசு போதுமே, போதுமே, போதுமே. இந்த நாளிலுமே நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஓடுங்க, ஓடுங்க. யார் கைவிட்டாலும் சரி, ஐஸ்வர்யம் போனாலும் சரி, உன் அழுகி நாரிட்டாலும் சரி, ஓடுவேன் ஆண்டவரே. சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. கரங்களை தட்டி தேவனுக்கு நல்ல நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. Praise you Father, praise you Lord. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே.
நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. எங்களை உற்சாகப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. You finish the race, Lord. You are waiting for us to finish that. Not just abandoning in the halfway. I'm going to finish. Allah Sattapasa, I'm going to finish the race. Yes, Lord, because the person who finished the race is still there. He is waiting for you. You are looking. நீங்க அவரை பார்த்து தான் ஓடிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்து ஓடிட்டு இருக்கீங்க. So Jesus is not only your destination, he also your motivation. Hallelujah. இயேசு உங்களுக்கு லக்கு மாத்திரம் இல்ல, உங்களை ஊக்குவிக்கிற ஆண்டவரா இருக்கு. Hallelujah. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? Not only destination, your motivation. Jesus is not only your destination, your motivation. இயேசு உன்னுடைய லக்கு மாத்திரம் இல்ல, உன்னை ஊக்கப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்களோடு பேசினதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பலப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக. ஆண்டவரே, அவர்களும் ஓட்டத்தை வெற்றிகரமாய் முடித்து உமது சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்கும்படியாய் அவர்களே வழி நடத்துவீராக. பிள்ளைகளை உமது கரத்திலே கொடுக்கிறேன் ஐயா. நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். தொடர்ந்து ஓட எங்களை பலப்படுத்துவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். எல்லாரும் திருவிருந்து ஆராதனைக்கு ஆயத்தமாகும். ஒன்று கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 Corinthians chapter 11 verse 24. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 26. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவர் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். 27. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தான் சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலே அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் தீர்க்கப்படுவோம். சில வினாடிகள் கர்த்தருடைய சமயத்திலே நம்மளை ஒப்பு கொடுத்து அவர் நம்மை தகுதிப்படுத்தணும். நம்முடைய தகுதி இல்லை, அவர் நம்மை தகுதிப்படுத்தணும். அவருடைய அன்பு ஆழம் உயரம் அகலம் அறிய முடியாது. உன்னையே நீ நினைத்து உன்னையே நீ எப்பொழுதும் தள்ளி உன்னை பின்வாங்கி செல்லாதபடி ஒரு விசுவாசத்தோடு அவரிடத்தில் சேருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பந்தியில என்னோடு சேர்ந்து பிரதர் ஆண்டன், ஜேம்ஸ் ஜெயசீலன், போதகர் ஜோசப் இருவருமாக எல்லாருமாக சேர்ந்து இந்த பந்தியை உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணுகிறோம். வந்து இதிலே ஆசீர்வாதத்தை பெற்று அப்பத்திற்காக ஆரோக்கியதாசும் ரத்தத்திற்காக ரவிச்சந்திரனும் ஜெபிப்பார்கள். இயேசு போதுமே.
இயேசுவின் சரீரம் உங்களுக்காக ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே எனக்கா ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்துடுவாரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்துடுவாரே இயேசு போதுமே இயேசு போதுமே இந்த நாளிலுமே நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே சாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே சாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே இயேசு போதுமே இயேசு போதுமே எந்த நாளிலுமே நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே உள்ள இடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவார் உள்ள இடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவார் ஆத்துமாவை தினம் தேத்திடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் ஆத்துமாவை தினம் தேத்திடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் இயேசு போதுமே 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 இயேசு போதுமே 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 எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. நமக்காய் அடிக்கப்பட்ட சரீரமும் நமக்காய் சிந்தப்பட்ட இரத்தத்தும் நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கும்படியாக ஈவாய் கொடுக்கப்பட்ட இந்த அப்பத்திற்காக ரசத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்தி அதிலே நாம் ஒரு குடும்பமாய் பங்கு கொள்வோமாக. ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆண்டு ஸ்தோத்திரிக்க. ஒரு சரீரத்துக்கும் ரத்தத்திற்கும் பங்கு உள்ளவர்களாய் பிதாவோட நம்ம ஒப்புரவாக்கின தேவனை, நம்முடைய சத்தங்களை உயர்த்தி தேவனை கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போமா? நன்றி ஆண்டு.
நன்றி நன்றி ஆண்டவரே. We praise you, Father. We praise you, Lord. போதகர் ஜோசப் அவர்கள் ஜெபித்து நம்ம ஆசீர்வதித்து. ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த ஆராதனையில நீர் அசைவாடின தயவுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்கும்படியான நீர் கிருபையை கொடுக்கிற தயவுக்காய் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த திருவிருந்திலும் பங்கு பெற்று உம்மோடு கூட ஆண்டவரே ஐக்கியப்பட நீர் அனுக்கிரகம் பண்ணின தயவுக்காய் சோதரம் ஆண்டவரே. முடிவு பரியந்தமும் இந்த ஐக்கியத்திலே சத்தியத்திலே நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. நாளில் ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். உடைய கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவருடைய வருகை பரியந்தமும் நம் அனைவரோடும் இருந்து நடத்துவதாக. ஆமென். Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Amen. God is good all the time. ஒருத்தரை உற்சாகப்படுத்துங்க. ஒரு சர்ப்ரைஸ் கேக் கட்டிங் இருக்கு. நீங்க வெளியே வந்தீங்கன்னா